இப்போ நம்ம முட்டை ஆப்பம் செய்ய போகிறோங்க. முட்டை ஆப்பத்துக்கு வந்து முதல்ல ஆப்பம் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கரிசிங்க, 1/2 டம்ளர் வந்து உளுந்து பருப்புங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம இதை நல்லா கழுவி அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஆப்பம் ஊற்றும் போது உங்களுக்கு முட்டை தேவைப்படும். இப்போ நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. 2-3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவு போடுறப்ப காமிக்கிறோங்க. நம்ம இப்போ எக்கு ஆப்பம் ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம அதுக்கு மாவு வந்து பாதி ஊற்றினா போதுங்க. தண்ணி மாதிரி மாவு கரைச்சிட்டுங்க. மாவு ஊற்றிட்டு நல்லா மாவு சென்டரில் வந்து மொத்தமாக இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க சைடில். கொஞ்சம் வேகணுங்க மாவு லைட்டாக. பாருங்கள் கொஞ்சம் மாவு வெந்துருச்சு. இப்போ போதும், இந்த அளவுக்கு போது பாருங்கள். ஓப்பன் அப்னா ஆயிடுச்சு. இது மாதிரி ஹோல்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்கு உடச்சிக்கலாங்க. எக்கு உடச்சிட்டு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது வந்து லைட்டாக தட்டி விட்டு இந்த எல்லோ கருவு உடச்சிருங்க. உடைச்சிட்டு அப்படியே லைட்டாக வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் போட்டுருங்க. லைட்டாக உப்புத்தூள் வந்து லைட்டாக தூவிக்கலாங்க. லேசாக கொஞ்சமாக இருந்தால் போதுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டேன். பாப்பா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.